ஹலோ வணக்கம் வணக்கம் மை டியர் பசங்களா. ஸோ இன்னைக்கு நம்மளோட 9th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸில் ஒரு முக்கியமான சாப்டரான கோஆர்டினேட் ஜியாமெட்ரி அந்த சாப்டரோட முதல் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்களாம் தயார்னா வாங்க நம்மலாம் சேர்ந்து இந்த கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ முதல் கேள்வி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, how will you describe the position of a table lamp on your study table to another person? ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள் ஸ்டடி டேபிள், நீங்களாம் படிக்கிறது ஒரு டேபிளில் படிக்கலாம். அந்த டேபிளில் ஒரு லேம்ப் இருக்குது. அந்த லேம்போட பொசிஷனை மற்றவங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் டு ஷோகேஸ் எப்படி கோஆர்டினேட் ஜியாமெட்ரி நம்ம வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. அவ்வளோதான். ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்ம எல்லாம் சேர்ந்து சால்வ் பண்ணலாமா? வாங்க, லெட்ஸ் ட்ரை டு ஆன்சர் இட். ஸோ முதலாவது பசங்களா, இதுதான் நம்மளோட உடன் டேபிள். சரியா? நம்மளோட டேபிள், ஸ்டடி டேபிள் இப்படி தான் இருக்க போகுது. அண்ட் இந்த ஸ்டடி டேபிள் மேலே ஒரு லேம்ப் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அந்த லேம்பையும் நான் பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ கேன் யூ see here? ஸோ இந்த லேம்போட பொசிஷன் தான் நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கோ இன்னொருத்தருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதுக்கு நம்ம எப்படி கோஆர்டினேட் ஜியாமெட்ரி யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஐடியாஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். ஓகேவா? ஆர் யூ ஆல் ரெடி? ஸோ பசங்களா, இந்த லேம்போட பொசிஷன் கரெக்டாக சொல்லணும்னா, இந்த லேம்போட பேஸ் உட்கார்ற இடம், அந்த பாயிண்ட்டை தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? நான் வந்து இந்த லேம்ப் உட்கார்ற பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது எப்படி, அதை நான் என் ஃப்ரெண்டுக்கோ இன்னொரு பர்சனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் ஐ எம் கோயிங் டு திங்க் அலாங் வித் யூ. சரியா? ஸோ பசங்களா, இதான் நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட பொருட்கள். நம்மகிட்ட டேபிள் இருக்குது, லேம்ப் இருக்குது. இதை வச்சு நான் எப்படி அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது என் ஃப்ரெண்டுக்கிட்ட? ஸோ முதல் திங் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, சார் இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து இந்த பாட்டம் எட்ஜும் இந்த சைடு எட்ஜும் வச்சு சொல்லலாம் சார். அது ஈஸியாக இருக்கும் சார். அதாவது பாட்டம் எட்ஜ்லேருந்து எவ்வளோ தூரம் இந்த பாயிண்ட்டு, அப்புறம் சைடு எட்ஜ்லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரம், அதை வச்சு சொன்னீங்கன்னா கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்டு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாரு, எந்த ஸ்பாட்டுன்னு நச்சுன்னு சொல்லிடுவார் சார். சூப்பரா? இதுதான் நம்ம கோஆர்டினேட் ஜியாமெட்ரியோட பேசிக்ஸ். இது யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சோ, யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் திஸ் என்டையர் சாப்டர். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்க்க ஒரு மொக்க ஆக்டிவிட்டி, ஒரு சாதாரணமான ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். ஆனால் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் மீனிங் பசங்களா. ஏன்னா நீங்கள் சுயமாக யோசிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் வர எக்ஸசைசஸ்லாம் நம்ம டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி பிளாட் பண்ணணும், எப்படி எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும், ஒய் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் வந்துடும். ஆனால் இந்த ஆக்டிவிட்டியில் தான் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது யோசிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் இனோவேட்டிவ் மெத்தட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? ஸோ இட் கேன் பி, சார் எதுக்கு சார் கீழேயும் சைட்லேயும் பார்க்குறீங்க, நான் வந்து ரைட் சைட்லேயும் டாப்லேயும் பார்க்க போகிறேன் சார். அதாவது டாப்பில் இருக்க எட்ஜ்லேருந்து எவ்வளோ தூரம், இந்த ரைட் சைடில் இருக்க எட்ஜ்லேருந்து எவ்வளோ தூரம், அதுவும் கரெக்ட் தானே சார்? அப்படியும் பண்ணலாம்ல? பண்ணலாமே, நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே. யூ கேன் ஆப்வியஸ்லி டூ தேட். ஸோ இந்த கேள்விக்கு ஒரு குறிப்பிட்ட பதில், இப்படி தான் நீ யோசிக்கணும், இப்படி தான் நீ சால்வ் பண்ணணும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீ எப்படி வேணால் யோசிக்கலாம். பட் ஐ வாண்ட் யூ டு எக்ஸ்ப்ளோர். இப்படிலாம் நம்ம விதவிதமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த பொசிஷனை ஈஸியாக ரிவீல் பண்ணலாம். ஈஸியாக இருக்கணும். இப்போ நான் சொன்னது வந்து ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஸோ இது நம்ம இன்னும் டீட்டெயில்டாக இறங்கி பார்க்கலாம் பசங்களா. லெட்ஸ் ஹாவ் அ லுக் அட் திஸ். ஸோ நான் நம்மளோட பாட்டம் எட்ஜையும் நம்மளோட லெஃப்ட் சைடு எட்ஜையும் நான் யூஸ் பண்ண போகிறேன். சரியா? இந்த பாட்டம் எட்ஜ் வந்து நீங்கள் போடுற சேர் பக்கத்தில் இருக்கலாம். ஸோ இங்கே தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்கல்ல, யூ வில் பி சிட்டிங் ஹியர். ஓகே, நீங்கள் உட்கார்ற இடம் இது வந்து ஒரு செவராக இருக்கலாம். நம்ம லெஃப்ட் சைடில், சார் என் டேபிள் நான் செவுத்தை ஒட்டி போட்டிருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ நான் வந்து நம்ம உட்கார்ற இடத்துல இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, நம்ம செவுத்துலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணி நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல போகிறேன். அதை வச்சு என் ஃப்ரெண்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார் எங்கே இருக்குன்னு, இல்லையா?
ஸோ நம்ம உட்கார்ற சைடில் இருக்க எட்ஜ் அதான் பாட்டம் எட்ஜ். ஸோ இந்த பாட்டம் எட்ஜ்லேருந்து என்னோட லேம்போட அந்த பாயிண்ட், அந்த பேஸ் பாயிண்ட் வந்து சார் இது வந்து ஒரு 20 சென்டிமீட்டர் சார் அப்படின்னு குத்து மதிப்பா. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் எக்ஸாம்பிள். இதுதான் எல்லார் வீட்லையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், சரியா? ஸோ நான் உட்கார்ற இடத்துல இருக்க அந்த பாட்டம் எட்ஜ்லேருந்து என்னோட லேம்போட பேஸ் வந்து ஒரு 20 சென்டிமீட்டரில் இருக்குது. அண்ட் அதே போல் செவுத்துலேருந்து அந்த லேம்போட பேஸ் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ லெட்ஸ் கால் இட் 30 சென்டிமீட்டர். ஸோ இப்படி தான் நான் அந்த லேம்போட பேஸ் பாயிண்டோட பொசிஷனை ரிவீல் பண்ண போகிறேன் என் ஃப்ரெண்டுக்கு. ஸோ சூப்பரா? ஸோ இப்படி பண்ணுறனால உன்னோட ஃப்ரெண்ட் ஈஸியாக லொக்கேட் பண்ணிடுவார் கரெக்டாக நீ சொல்கிற ஸ்பாட்டை, இல்லையா? ஆர் யூ ஆல் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் ஒன் வே இன் விச் யூ கேன் டூ இட் பசங்களா. ஸோ இப்போ அந்த லேம்போட பொசிஷனை நீங்கள் எழுதலாம் 30,20 அப்படின்னா என்ன அர்த்தம்? 30 சென்டிமீட்டர் ஃப்ரம் அவர் செவரு வால் அண்ட் 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் அவர் அந்த சிட்டிங் சைடில் இருக்க பாட்டம் எட்ஜ் அப்படின்னு எழுதலாம். இந்த ஆர்டர் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஓகே? ஏன்னா நான் இப்போ வந்து உங்களை எதையும் ஃபோர்ஸ் பண்ண போகிறதுல, நான் எந்த ஸ்டாண்டர்ட் திங்ஸையும் சொல்லித்தரல. இப்போது நீங்கள் ஃப்ரீயாக யோசிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன், இல்லையா? ஸோ இப்படியும் எழுதலாம், இல்லை சார் 20-30 கூட எழுதலாமா சார்? எழுதலாம். ஏன்னா இந்த கொஸ்டின் இப்போதைக்கு நான் இந்த சாப்டருக்குள்ளே நுழையில, உங்கள் எல்லாரையும் நான் ஃப்ரீயாக யோசிக்க விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஆர்டரில் வேணால் சொல்லலாம். ஆனால் அடுத்த எக்ஸசைஸில் நம்ம இந்த சாப்டருக்குள்ளே நுழைஞ்ச பிறகு சில விஷயங்கள் நீங்கள் பின்பற்றணும், ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ நீங்கள் உங்கள் இஷ்டப்படி சொல்லலாம். இப்படி சொன்னீங்கன்னா எப்படி வாசிப்பீங்க இதை? சார் 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சிட்டிங் சைடு எட்ஜ் 20 சென்டிமீட்டர் அண்ட் 30 சென்டிமீட்டர் ஃப்ரம் த வால் சார். ஸோ அப்படியும் வாசிக்கலாம். ஏன்னா ஆர்டர் முக்கியம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் ஃப்ரீயாக சும்மா நம்ம இஷ்டத்துக்கு we are telling methods to find or locate the lamp. புரிஞ்சா? I hope you all enjoyed it. Did you all love it பசங்களா? ஸோ இது வந்து ஒரு வழி தான். நீங்கள் பல வழியில் யோசிக்கலாம். உங்களோட பல வழியை நீங்கள் கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். ஐ வுட் லவ் டு see some innovative and unique answers. சரியா? Let your thinking go out of the box. Okay? Great. So let's move forward பசங்களா. இப்போ நம்ம முன்னாடி போகலாம். அடுத்த கேள்வி. ஸோ இந்த எக்ஸசைஸில் ரெண்டாவது கேள்வி இஸ் வெரி பிக், ரொம்ப பெரிய 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 கேள்வி. ஸோ பொறுமையாக நம்ம வாசிப்போம், பயப்படாதீங்க. இது வந்து அகெயின் அ குட் கொஸ்டின் தான். நம்ம ஸ்லோவாக வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம், சரியா? ஸோ என் கூட சேர்ந்து வாசிங்க. ஸ்ட்ரீட் பிளான், அதான் இந்த கேள்வியோட தலைப்பு. ஸ்ட்ரீட் பிளான், ஓகே? ஸோ ஒரு சிட்டி இருக்குன்னா அந்த சிட்டிக்கு ஒரு ஸ்ட்ரீட் பிளான் இருக்கும், ரோட் பிளான் அப்படிலாம் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டியில் 2 முக்கியமான ரோட்ஸ் இருக்குது. 2 மிகவும் முக்கியமான ரோட்ஸ், 2 மெயின் ரோட்ஸ் ஆர் தேர், ஓகே? அண்ட் தே cross each other at the center of the city. அதாவது சிட்டியோட நடுவில் இந்த 2 முக்கியமான ரோட்ஸ் வந்து கிராஸ் பண்ணுறாங்க. ஒரு ரோடு வந்து நார்த் சவுத் டைரெக்ஷன், அதாவது மேலேருந்து கீழே, மேலே நார்த் கீழே சவுத், மேலேருந்து கீழே ஒரு ரோடு ஓடுது. எது? ஒன் ஆஃப் த மெயின் ரோட்ஸ். இன்னொரு மெயின் ரோடு வந்து இட் இஸ் கோயிங் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படின்னா ஹாரிசான்டல் லைன். ஸோ நார்த் டு சவுத்னா ஒரு வெர்டிக்கல் மெயின் ரோட், அப்புறம் ஈஸ்ட் டு வெஸ்ட்னா ஒரு ஹாரிசான்டல் மெயின் ரோட். ஸோ இந்த 2 மெயின் ரோட் தான் நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் இங்கே. சூப்பரா? டிட் யூ ஆல் லைக் இட்? ஸோ இதுதான் நம்ம சிட்டியில் இருக்க 2 முக்கியமான மெயின் ரோட்ஸ். ஒன்று நார்த்லேருந்து சவுத்துக்கு போகுது, இன்னொன்று ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகுது. அண்ட் அவங்க மீட் பண்ணுற இடம் தான் சிட்டி சென்டர். சூப்பரா? ஸோ இதுதான் முதல் பகுதி ஆஃப் திஸ் கொஸ்டின். இது எல்லாருக்கும் விளங்கிச்சா? எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? உங்கள் எல்லாருக்குமே இது கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய் திருப்பியும் நம்ம கொஸ்டினை கண்டினியூ பண்ணி வாசிப்போம்.
ஆல் த அதர் ஸ்ட்ரீட்ஸ், அதாவது இந்த மெயின் ரோட் தவிர்த்து மற்ற ஸ்ட்ரீட்ஸ், மற்ற சின்ன சின்ன தெருக்கள், மற்ற சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ் வந்து தே ஆர் parallel டு தீஸ் ரோட்ஸ். ஸோ சின்ன சின்ன தெருக்கள் வந்து நம்மளோட மெயின் ரோடுக்கு பேரலாக இருக்க போகுது. ஸோ நம்மகிட்ட 2 மெயின் ரோடு இருக்குது. ஸோ நார்த் சவுத் அந்த மெயின் ரோடுக்கு பேரலாக 5 தெருக்கள். எங்கே சார் 5 தெருக்கள் கொடுத்துருக்காங்க? வாஸ்து பாருங்க. Other streets are parallel to these main roads and are 200 meters apart. So ஒரு ஸ்ட்ரீட்டுமே 200 மீட்டர் apart. There are 5 streets in each direction. So north south main ரோடுக்கு parallel 5 சின்ன சின்ன தெரு. அதே போல ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்க மெயின் ரோடுக்கு 5 parallel சின்ன சின்ன தெருக்கள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம பிளாட் பண்ணலாம் வாங்க. ஸோ இதான் நம்ம நார்த் சவுத், இதான் நம்ம ஈஸ்ட் வெஸ்ட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நார்த் சவுத்துக்கு பேரலா இந்த மாதிரி நார்த் சவுத்துக்கு பேரலா 5 தெரு, எல்லாமே 200 மீட்டர்ஸ் அப்பார்ட். ஓகேவா? அதே போல மற்றொரு டைரக்ஷன்ல இருக்க மெயின் ரோடு, அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்க மெயின் ரோடுக்கும் பேரலா 5 ஸ்ட்ரீட்ஸ் அதர், 5 சின்ன தெருக்கள் அதர். அதான் நான் இப்படி பிளாட் பண்ணியிருக்கேன். சூப்பரா? ஸோ நார்த்து சவுத் டைரக்ஷன்ல இருக்க மெயின் ரோடுக்கு பேரலா 1 2 3 4 5 தெருக்கள் நான் வரைஞ்சிருக்கேன். அதே போல ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு பேரலா நம்ம 5 தெருக்கள் இங்க பார்க்கலாம் இல்லையா? சூப்பரா? டிட் யூ ஆல் லைக் இட்? ஸோ இதெல்லாம் நேம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அழகா உங்களுக்கு ஒரு சூப்பர் டயக்ராம் கிடைக்கும் இல்லையா? ஸோ ஸ்ட்ரீட் 1 parallel to north south, street 2 parallel to north south, street 3, street 4, street 5. அதே போல ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு பேரலா ஸ்ட்ரீட் 1, ஸ்ட்ரீட் 2, ஸ்ட்ரீட் 3, ஸ்ட்ரீட் 4, ஸ்ட்ரீட் 5. ஸோ இதான் நம்ம கொஸ்டினோட செட்டப். வேற லெவலா? சமல. ஸோ இதான் நம்ம கொஸ்டினோட செட்டப். ஸோ இப்போ போய் பார்க்கலாம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு. ஸோ இது வரைக்கும் நம்ம வாஸ்தாச்சு. ஓகே, there are many cross streets in your model. A particular cross street is made by 2 streets, one running in north-south direction and another running in east-west direction. So அந்த north-south directionல ரன் ஆகிற ஒரு ஸ்ட்ரீட்டும் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல ரன் ஆன ஒரு ஸ்ட்ரீட்டும் எங்க மீட் பண்றாங்களோ அந்த இடத்துக்கு பேரு கிராஸ் ஸ்ட்ரீட்னு சொல்றாங்க. சரியா? ஸோ ஈச் கிராஸ் ஸ்ட்ரீட் இஸ் ரெஃபர்ட் டு இன் த ஃபாலோயிங் மேனர். ஸோ கிராஸ் ஸ்ட்ரீட்டை எப்படி பேர் வைக்கிறாங்க அதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இஃப் த செகண்ட் ஸ்ட்ரீட் இன் நார்த் சவுத் டைரக்ஷன் and the 5th street in east west direction meet at a crossing, then we will call this cross street as 2,5. ஸோ என்ன சொல்றாங்கன்னா நம்ம நார்த் சவுத் டைரக்ஷன்ல இருக்க 2வது தெரு, அதாவது இது, அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்க 5வது தெரு, அவங்க மீட் பண்ற இடத்த அந்த கிராசிங்கை நான் எப்படி நேம் பண்றேன்? 2வது தெரு, ஸோ 2, 5வது தெரு, ஸோ 5. ஸோ we name it 2,5. சூப்பரா? Did you all like it? இப்போ புரிஞ்சா? ஸோ இதான் கொஸ்டினோட செட்டப். ஓகே, ஆர் யூ ஆல் கிளியர்? சூப்பர். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போய் we will try to answer the 2 small questions that they have asked. என்ன கேட்டிருக்காங்க? How many cross streets can be referred to as
4,3. ஸோ 4,3 நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது எல்லாம் யோசித்து பாருங்க. ஸோ 4னா என்னது சார்? 4னா முதல் நம்ம பார்க்க போகிறது இட் இஸ் நார்த் சவுத் டைரக்ஷன். ஸோ நார்த் சவுத் டைரக்ஷனில் 4னா 4th ஸ்ட்ரீட் சார். சூப்பர். ஸோ நார்த் சவுத் டைரக்ஷன் வெர்டிக்கல் டைரக்ஷனில் 4வது தெரு. அண்ட் கமா 3 இருக்குல்ல. ஸோ கமா 3 இருக்குன்னா அந்த 3 என்னது சார்? அந்த 3 வந்து இட் இஸ் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். ஈஸ்ட் வெஸ்ட் ஹாரிசான்டல் டைரக்ஷனில் 3வது தெரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற இடம் அதான் கிராசிங் ஸ்ட்ரீட், அதான் கிராஸ் ஸ்ட்ரீட். ஸோ அது ஒன்னே ஒன்று தான் சார் இருக்கு. ஸோ இதான் அந்த கிராஸ் ஸ்ட்ரீட் 4,3. சூப்பரா? ஸோ how many cross street can be referred as 4,3? Only one. Only one. சூப்பரா? Did you all like it? உங்க எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ 4,3னா நார்த் சவுத் டைரக்ஷனில் 4th ஸ்ட்ரீட்டும் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் 3rd ஸ்ட்ரீட்டும் எங்கே மீட் பண்ணுறாங்க அதான் நம்மளோட கிராஸ் ஸ்ட்ரீட். அந்த மாதிரி மீட் பண்ணுற இடம் ஒன்று தான். அதான் நான் இங்கே அழகாக பிளாட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ ரெண்டாவது கேள்வி பண்ணலாமா? how many cross streets can be referred to as 3,4? ஸோ 3,4னா நான் எப்படி அதை வாசிப்பேன்? 3rd street in north south direction and 4th street in east west direction. ரைட்டா? ஸோ நார்த் சவுத் டைரக்ஷனில் 3வது தெரு அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் 4வது தெரு. ஸோ அவங்க மீட் பண்ணுற இடம் தான் இட் இஸ் கிராஸ் ஸ்ட்ரீட். அண்ட் இதுதான் நம்மளோட 3,4. சூப்பரா? ஸோ ஹவு மெனி கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் ரெஃபர்ட் ஆஸ் 3,4? அதுக்கும் ஆன்சர் 1 தான். ஸோ ரெண்டுத்துக்குமே ஆன்சர் இஸ் 1. ஓகே? ஆர் யூ ஆல் கிளியர்? டிட் யூ ஆல் லைக் இட்? ஸோ தேர் இஸ் அ யூனிக் கிராஸ் ஸ்ட்ரீட் ஃபார் த கிவன் அட்ரஸ். 4,3னா ஒரு கிராஸ் ஸ்ட்ரீட், 3,4னா ஒரு கிராஸ் ஸ்ட்ரீட். ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் கிளியர்னா ஐ எம் வெரி வெரி ஹாப்பி பசங்களா. இதை குயிக்காக நோட் பண்ணி கோ த்ரூ பண்ணுங்க. ஐ ஹோப் திஸ் டயக்ராம் ஹெல்ப் யூ டு விஷுவலைஸ் திஸ் இன் அ ரைட் வே. ஓகே? ஸோ that's about it பசங்களா. அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இஃப் யூ என்ஜாய்ட் இட், do smash the like button and share it to all your friends. And if you are new to this channel, make sure you subscribe. Okay? So love you all. See you in the next one. Until then, bye-bye.